கூடுவா நம்ம வீட்டுலயே வரல அது, அதனால அது இதாயிடுச்சு. கைப்பிடி எப்படி உடஞ்சிச்சு? இதெல்லாம் என்னது? இதெல்லாம் போடுற பொருள் இது? இதெல்லாம் என்ன பொருள்னு சொல்லு. கடையில் கொடுத்தா அந்த மாதிரி பொருள் வாங்க முடியும். கடையில் கொடுத்தாங்கன்னுட்டு போட்டு வெளியே போட்டி எப்படி சொல்லலாம்? நீ வெளியே போட்டு நீ ஆள் கிடையாது. வெளியே போட்டு நீ ஆள் கிடையாது. மூன்று வருஷத்துக்கு நான் கேன்சா? யாரு 3 வருஷத்துக்கு கேன்சா? உங்களை எத்தனை படிச்சிருக்கு? நீ ரூல்ஸ் பேசுறதுக்கு உங்களை எத்தனை படிச்சிருக்கு? நீ ரூல்ஸ் பேசுறதுக்கு கேள்வி கேட்கா? நீ தான் என்ன நீ என்ன போடு. எனக்கு ஒன்று சொல்ல வெளியே போன எனக்கு ஒன்று போன் பண்ணி ரொம்ப ஓவரா பேசுறாங்க. பேசலாம்னு சொல்லு, அவ்வளவுதான் சொல்லுங்க. நான் எசன்ஸ் இருந்தாங்க, எசன்ஸ் மட்டும் பேச சொல்லு. எசன்ஸ் இருந்தா எசன்ஸ் மட்டும் பேச சொல்லு. எசன்ஸ் என்னவோ அதை மட்டும் பார்க்க சொல்லு. எனக்கு வந்து அன்னைக்கே கணக்கு ஒப்படைச்சிட்டேன். என்ன கணக்கு ஒப்படைச்சு கோட் கொடுத்துட்டு போய்க்கிறேன். நான் என்ன சொல்லிட்டு போனேன்? நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனா வரேன்னு சொல்லிட்டு போனேன். நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனா வரேன்னு சொல்லிட்டு போனேன். நீ வரேன்னு சொல்லிட்டு போனல, பேக்கெட் சமைக்கணும். நான் சொல்லிட்டு போனேன். நான் வந்துட்டு போ, நான் வரேங்க. நீ இதுவரை வச்சு இந்த பொருள் உங்ககிட்ட கீழே அவங்க ஒப்படைச்சிட்டு போனான்னு சொல்லிட்டு போனேன். நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனா நீ அதுல இருக்கிறதெல்லாம் இப்ப எடுக்க. நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனா நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனான்னு கேட்டேன். நான் இன்னைக்கு என்ன சமைச்சு போடணும், அன்னைக்கு என்ன சமைச்சு போடணும்னு சொல்லிட்டு எதுவும் என்ன பண்ணீங்களா? என்னோட பேர் பானுப்பிரியா. நான் மல்லப்பள்ளி பஞ்சாயத்து சுண்ணாம்புக்கட்டம் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் 3 வருஷமா காலை உணவு. இப்போ நாங்கள் வந்து 5வது படித்த பசங்க வந்து வெளியே போகணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் நான் வெளியே வரதுக்கான வாய்ப்பு வந்து 2 பேர் வந்து எஸ்எம்சி தேர்வு பண்ணி போட்டிருக்கோம். அது ஒரு ஆள் வந்து சுத்தமாக எலிஜிபிள் இல்லாத ஆள், ஒரு ஆள் தான் எலிஜிபிள். அதில் எஸ்எம்சி தாலியை வந்து எங்களுக்கு இப்போ வெளியே போகணும் நீங்கள் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு வந்து வேலை கற்றுக் கொடுத்துட்டு தான் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த 5 நாள் ஒர்க்குக்கு நாங்கள் உங்களுக்கு வந்து வேலை கற்றுக் கொடுக்கறதுக்காக நான் போனேன். இப்படி போகும்போதே நான் அனாவசியமான பேசலாம் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க. நீ ஏன் உள்ளே வர? உங்கள் பசங்க தான் முடிச்சு வெளியே போயிட்டாங்களா? 28ஆம் தேதி உன்னோட வேலை போயிடுச்சு, நீ எதுக்கு உள்ளே வர? வெளியே போன்ற மாதிரி அனாவசியமாக பேசினாங்க. அப்போ நான் வந்து எதுவுமே எடுத்து கிடையாது வீடியோலாம். இவங்க வேறு மாதிரி தரவரமாக பேசுறதுக்கு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இது வேறு மாதிரி போகுது, நாம நம்ம பக்கம் தப்பு இருந்தால் தான் நம்ம வைக்கணுன்ட்டு நான் அந்த வீடியோ எடுத்து நான் வெளியே போட்டேன். தரகுறவா நீ ஏன் வந்த உள்ள வெளியே போ, நான் எஸ்எம் தலைவி, நீ எதுக்கு உள்ளே வரேன்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி நைட்டிலலாம் வந்து சமைக்கக்கூடாதுமா, இந்த மாதிரி உருளைக்கிழங்கெல்லாம் போட்டாங்க, இந்த மாதிரி உருளைக்கிழங்கெல்லாம் போடக்கூடாது, 5 வகையான காய் போடணும், இப்படி தான் இருக்கணும், சாம்பார்லாம் இந்த மாதிரி தண்ணி மாதிரி வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு நீ என்ன சொல்கிறதுக்கு, நீ சொல்கிறத நான் கேட்கணுமான்னு சொல்லிட்டு அவங்க அனாவசியமாக என்கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க. ஈஸ்வரின்றவங்களுக்கு தான் அங்கே வேலை செய்யறதுக்கான எலிஜிபிள் இருக்குது, அவங்க பசங்க படிச்சிருக்காங்கன்னா நந்தினின்றவங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது. காலையில் டைமில் நைட்டில் வந்து வரக்கூடாதுமா, நீங்கள் இந்த மாதிரி நைட்டிலலாம் வரக்கூடாதுன்னு சொன்னாக்கா அவங்க எங்களை வந்து வேறு மாதிரி பேசுகிறாங்க. அவங்க எஸ்எம்சி தலைவியாக இருக்கிறதுனால எங்களை உழவும் வச்சு பண்ணுறாங்க. எது ஒன்று கேட்டாலும் நான் எஸ்எம்சி தலைவி, நீ தான் அங்கே பேசுறதுக்கு, உனக்கு பேசுறதுக்கு ரைட்ஸ் இல்லை, வெளியே போ, நீ 3 வருஷம் செஞ்சில்ல, வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அப்போ நான் 3 வருஷம் செஞ்சுனாக்கா அப்போ நான் சொல்லிக் கொடுக்கறதுக்கான மதிப்பு கூட எங்களுக்கு அங்கே கிடையாதா? 3 வருஷம் அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன். நான் எதுவும் எடுத்துகிட்டு போகல, நோட்டு மாதிரி தான் எடுத்துன்னு போயிட்டு இன்டர்ன் எழுதுன்னு சொல்லிட்டு போனேன். ஏன்னா இன்டர்ன் இந்த மாதம் இன்டர்ன் எழுதி போடல, அவங்க அந்த இன்டர்ன் எது நான் கேட்டு எழுதி போடுறதுக்காக தான் போனேன். நான் இந்த மாதம் இன்டர்ன் எழுதி போட்டால் தான் அவங்களுக்கு ஸ்டாக் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்ன சமையல்னு சொல்லிட்டு நான் போயிட்டு அப்பயே ரவை சேமியா எடுத்து கொடுத்தேன். இந்த மாதிரி 2 கிலோ சேமியா இன்றைக்கி சமைக்கணுமா எடுத்து போட்டு எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அவங்க அனாவசியமான பேச ஆரம்பிச்சது. நீ தான் 28ஆம் தேதி உங்களுக்கு முடிஞ்சில்ல, நீ எதுக்கு வர உள்ள, வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன அனாவசியமான பேச்செல்லாம் அவங்க பேசுகிறாங்க. நான் இந்த ஸ்கூலில் தான் எஸ்எம்சி தலைவியாக இருக்கேன். இவங்க காலையில் உடம்பு சரியில்லை, எனக்கு முடியல, சளி ஜுரமாக இருக்குது, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அதனால தான் என்னவா இருக்கும் அப்படின்னு போய் பார்க்கும்போது என்னால் முடியல, கொஞ்சம் காய் மட்டும் கட் பண்ணி கொடுத்துட்டு போங்கக்கா அப்படின்னு கேட்டாங்க. அதனால் நான் கட் பண்ணி கொடுத்தேன். திடீர்னு இவங்க உள்ளே வந்து இவங்க முன்னால் வேலை செஞ்சுன்னு இருந்தவங்க பேர் பானுப்பிரியா, அவங்க வந்து திடீர்னு வந்து நீ ஏன் உள்ளே இருக்கிற அப்படின்னு சொல்லி என்கிட்ட வாக்குவாதம் பண்ணி வீடியோ எடுத்து சண்டை போட்டாங்க. எதுக்கு உள்ள நைட்டியோட வந்த செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு, உடம்புக்கு முடியலன்னு சொல்கிறாங்க, அதனால தான் வந்தேன்னு சொல்கிறதுக்கு அவங்க ஏற்றுக்காது. தொடர்ந்து என்கிட்ட வாக்குவாதம் எடுத்துன்னு வீடியோ எடுத்து நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்ற மாதிரி வந்து எங்களை இது ரூடாக பேசி இப்போ அதனால தான் நான் கோபமாக அவங்களுக்கு ஆன்சர் பண்ணேன். வேறுபடி ஒன்றும் இல்லை, அவங்களோட சுத்தபத்தமாக நாங்களும் சமைச்சு தான் பண்ணுறோம். அந்த குழந்தைங்களும் எங்கள் குழந்தைங்க மாதிரி தான் நாங்கள் இது பண்ணுறோம். நீங்கள் ஏன் நைட்டியோட வந்தீங்க
ஏன் என்ன வேலையை போக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு வாரம் தான் வந்து சமைக்கிறதுக்கு சொல்லி கொடுக்க சொன்னாங்க. அவங்க திடீர்னு இத்தனை நாள் வராமல் இன்னைக்கு தான் வந்ததே. அவங்க இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சிருந்தவங்களா? இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சுன்னு இருந்தவங்க அவங்க. ஓகே. அவங்க குழந்தைங்க அவங்க இங்கே வரதுக்கு காரணம் நான் திரும்பவும் இந்த வாரம் சமைக்க சொல்லி கொடுக்குறாங்கன்றதுனால தான் அவங்க உள்ளே வந்தாங்க. அவங்க இந்த ஸ்கூலை விட்டு எப்போ வெளியே போனாங்க? இப்போ ஒரு வாரம் ஆயிடுச்சு சார். எதுக்கோசம் வெளியே போனாங்க? அவங்க குழந்தைங்க வந்து உள்ளே படிக்கிறவங்க தான் சமைக்கணுன்ற மாதிரி இதனுடைய ரூல் இருக்குது. அவங்க குழந்தைங்க இப்போ யாரும் இல்லாதன்றதுனால அவங்கள எடுத்துட்டு நாங்கள் இவங்களை நியமனம் பண்ணி வச்சு. இதுக்கு முன்னாடி அவங்க பசங்க படிச்சுட்டு ஒரு பையன் படிச்சுட்டு இருந்தான். அவன் இப்போ 9th போயிட்டான். 9th போனதுனால இவங்க இந்த அக்காவை நாங்கள் போட்டிருக்கோம். அது வந்து தொடர்ந்து எனக்கே போட்டு கொடுங்க, நானே செய்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டு எங்களை பிரச்சனை பண்ணாங்க. அது வந்து இது நான் வீடியோ எடுத்து போடுறது அந்த மாதிரிலாம் பண்ணி தர்றேன். சரி, அவங்க இப்போ அவங்க பசங்க இங்கேருந்து வெளியில் போயிட்டாங்க, திரும்ப அவங்களே போகிறதுக்கு எப்படி இப்போ அவங்க அது நான் அதனால தான் வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க. சைன் பண்ணலன்னு ஹெச்எம் சாரையும் வந்து ரூடாக பேசுகிறாங்க. நான் என்னையும் வந்து ரூடாக இது பண்ணுறாங்க. நீ எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு இந்த அக்காவையும் அவங்க வீட்டுக்கார் வந்து ஏமா சொந்தக்கார் தானே உனக்கு தெரியாதா, என் பொண்டாட்டி தான் செஞ்சுன்னு இருந்தாங்க, நீ எப்படி வந்து செய்யலாம் அப்படின்ற மாதிரி 2 நாளைக்கு முன்னே வந்து அவரு பிரச்சனை பண்ணி சொல்கிறது அப்படின்னு கேட்குறாங்க என்கிட்ட. அவங்க காலையில் உள்ளே வரும்போதே வந்து வீடியோவை ஆன் பண்ணி வந்துக்கிறாங்க. எங்களுக்கு தெரியல. அவங்க கையிலேருந்து அவங்களே வெங்காயம்லாம் கருப்பாயிட்டு இருக்கிறத எடுத்துலேருந்து அவங்களே கையில் நகர்த்துறாங்க பாருங்கள். அந்த வீடியோவில் அவங்களே எடுத்து வச்சுட்டு எங்கள் மேலே வந்து அழகுன தக்காளி போடுறேங்க, வெங்காயம் போடுறேங்கன்ட்டு அவங்களே ரிமார்க் பண்ணுறாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.